வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு எளிமையான காரசாரமான சுவைமிக்க நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நண்டு குழம்பு செய்யறதுக்கு 1 கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், ரெண்டையும் நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி பூண்டையும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் இதை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நண்டு குழம்புக்கு சீரகம், மிளகு, பூண்டு 3யுமே நல்லா அரைச்சி வைக்கிறேன் பாருங்க. அதுதாங்க நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்கும் கூட இது நல்லதுங்க. அதுக்காக தான் இது 3யும் நான் எடுத்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி, இதுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 கப்பு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை, காரத்துக்காக 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கணுங்க. இது 3யும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப்பு தக்காளி, அதாவது கனிஞ்ச தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்காக. தக்காளியை நல்லா குழைய அதை வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 1 கிலோ நண்டையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி கொடுங்க. நண்டை நல்லா வதக்கணுங்க. தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் உன்னோட சேர்றது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது ருசியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதுமானது. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு கிளறுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பூண்டு, மிளகு, சீரகம் அந்த தூளையும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒன்றா கலர்றது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுங்க. அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கங்க. தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நான் புளி ஊற்றலைங்க. தக்காளி நிறையா போட்டிருக்கிறதுனால நான் புளி எடுத்துக்கலை. நீங்கள் வேணும்னா புளி ஊற்றிக்கோங்க. இந்த நண்டு நல்லா வேகிற அளவுக்கு, மசாலாயும் ஒன்று சேர்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மிதமான தீயில வச்சு நீங்கள் கொதிக்க விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காயை எடுத்து அது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நிறையா தேங்காயை ஊற்றிடாதீங்க, டேஸ்ட் அது கெடுத்து போடுங்க. அதனால் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கடைசியாக இது கூட ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க மிதமான தீயில். அப்போ நல்லா கிரேவி மாதிரி வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, வாசனையும் நல்லா இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். ஏன்னா மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் நல்லா தட்டி போட்டிருக்கோம். அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்பு காய்ச்சல் இருக்கிறப்ப, சளி இருக்கிறப்ப, இருமல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பூண்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.